வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ், இந்த படத்துல வந்துட்டு பிருத்திவிராஜ் தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த படத்துல ஒரு கொலை நடக்கும், அந்த கொலைக்கும் இன்னொரு கொலை நடக்கும், இந்த கொலைக்கும் என்ன காரணம் இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் அப்படியே செட்டா இறந்துட்டு இருப்பாங்க. என்ன காரணம், எதனால இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க மண்டையை பிச்சுக்கிட்டு தேடுவாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். சோ அப்படி சொல்லிருக்கக்கூடிய படம் தான் மாஸ்டர்ஸ் சொல்லி மலையாளத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் கொடுக்காதவங்க கண்டிப்பா மறக்காம லைக் கொடுத்துருங்க. பக்கத்துல ஹைப் இருக்கு, அதையும் பண்ணிடுங்க. இப்ப நேரம் நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கார்ல பாலான்னு சொல்லி ஒருத்தர் போன் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கு. பின்னாடி வந்துட்டு எவனோ ஒருத்தர் ஹார்னர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். டிரைவர் கிட்ட ஏன்பா பின்னாடி தான் ஹார்ன் அடிக்கிறாங்களா, கொஞ்சம் வழி விடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஐயா பின்னாடி வரது ஒரு பொண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரியுது பின்னாடி ஓட்டிட்டு வர கார்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. இத டிரைவர் அப்பல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அதனாலதான் வழியே விடல. இந்த பொண்ணு உட்காந்துருக்கிற விஷயத்த பாலா கிட்ட சொல்ல, நம்ம ஆளு பொண்ணுனே அந்த பொண்ணுக்கு வழி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஓவர் டாக் பண்ணும்போது அந்த கார் கூட 2 பேர் போறாங்க. அந்த கார்ல இருக்கக்கூடிய பொண்ணு நம்ம பாலாவை பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்க, என்னப்பா இது சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே லுக் விட்டுட்டே இருக்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி ரிமோட் எடுக்கிறா. டப்புன்னு அழுத்தின அடுத்த செகண்ட் இங்க 2 காருமே பிளாஸ்ட் ஆகுது. அப்படியே பயங்கரமா வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ண ரத்த சொட்ட நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நைட் டைம்ல போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கலாம் செய்யறாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, ஃபாரன்சிக்ல இருந்து வந்திருக்காங்க. இறந்து போனது ஒரு பொண்ணு இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்றதுக்காக இங்க கூட்டு வந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது இறந்து போனது என்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை எல்லாம் பண்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு போட்டிருந்த இந்த செயின் இதையெல்லாம் வச்சுதான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்ப அந்த பாலாவும் இறந்து போயிட்டாரு. டிரைவர் மட்டும் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேஸ் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படி இங்க ஒரு கோர்ட்டு கிட்ட நமக்கு காமிக்கிறாங்க. இங்க வந்துட்டு ஒரு ரவுடியை காமிக்க, இந்த ரவுடியோட அண்ணனை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி இப்ப கோர்ட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஆனா இவனுக்கு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி என் அண்ணன் வந்துட்டு கொலைகாரனே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜிவே போட்டு மிரட்டி இருக்கிறானுங்க. இதனால இந்த ஜட்ஜி என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த கேஸ வந்துட்டு விசாரிச்சதுல போதுமான எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு தீர்ப்பு கொடுக்க, இந்த கேஸ போட்டது யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். சோ நம்ம ஹீரோ தானே கேஸ போட்டாரு. இதனால வந்துட்டு சரியா விசாரிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் மெமோலாம் கொடுத்திருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருந்துகிட்டு இருக்குது. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு சாட்சி சொல்ற விதமா ஹீரோ ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. சோ நம்ம சசி தான் காமிக்கிறாங்க. சசியோட பேரு இதுல மிலன் வச்சிருக்காங்க. சோ சசி தான் வந்துட்டு இதுக்கு சரியான ஆதாரத்தை கொடுத்திருக்கிறதா சொல்லி இதுக்கு முன்னாடி கேஸ போட்டாங்க. ஆனா இப்ப எதுவுமே இல்லாம தவிடுபடியா ஆயிடுச்சு. ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரன்னு பேசிட்டு வரானுங்க. ஃப்ரெண்டுக்காரர் கல்யாணம் நம்ம மிலன் அவரு வந்துட்டு, டேய் உன்னை நம்பி தான் நான் சாட்சிக்கு வந்தேன், இப்ப என் மேலே இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவனுக்கு என்ன பண்ண போறானே தெரியாம பயந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த வக்கீல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா அந்த ரவுடி ரெடியா நிக்கிறான். சாட்சி சொன்ன வந்த நம்ம மிலனை வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், கைய காலெல்லாம் உடைக்கணும் சொல்லி பிளான்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்காரு. நீ போ வண்டி எடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக, இன்னொரு பக்கத்துல நம்ம மிலனு போயிட்டு வண்டி எடுக்கிறாரு. அந்த பைக் சாவி வந்துட்டு இங்க இருக்கிற வில்லம் புடுங்குறான். புடுங்கின உடனே, ஐயா நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், எல்லாமே அந்த போலீஸ்கார சொன்னதால தான் அப்படி எல்லாம் பண்ண, சாவியை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடிக்கலான்னு போகும்போது நம்ம ஆளு ஹீரோ வந்துட்டு அப்படியே கார் எடுத்துட்டு போறாரு. என் நண்பன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. அந்த ஆளு பார்த்தா கார் கொண்டு போய் ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம ஆளு மிலன் என்ன பண்ணிட்டா, அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். சண்டைலாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரவுடி எல்லாம் அடிச்சு போட்டு எடுத்துட்டாரு. இது எல்லாமே வந்துட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு அவனும் தப்பிச்சு போக, அங்க இருக்கிற ஒரு ஆள் தான் சொல்றான், உங்க ஃப்ரெண்ட் அப்பவே கிளம்பி போயிட்டாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நைட் டைம்ல மிலனை காமிக்கிறாங்க. மிலன் வந்துட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது வந்துட்டு பேட் நியூஸ் வந்திருக்கானே, ஏன்னா நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிட்டானுங்களா இல்ல உயிரோட விட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு நியூஸ்ல எதுவும் வரல. கதவு தட்டுற சத்தம் பயங்கரமா கேக்குது. மிலன் வந்துட்டு கத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா ரவுடிங்க வேற நம்ம மிலனை தேடிட்டு இருக்காங்க இல்லையா. கதவு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்படியே தள்ளி விட்டுட்டு கத்தி பிடிங்கடா, நீல ஒரு நண்பனாடா, உனக்காக சண்டை போட்டுட்டு இருக்க, நீ என்னடா கழட்டி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது, பாரு எனக்குலாம் எதுவுமே தெரியாது, நானும் ஒரு பிள்ளைப்பட்டிக்காரன், அந்த இடத்துல நின்று என்ன அடி வாங்க சொல்றேன், உனக்கு தான் எதுவுமே ஆகல, நியூஸ் எல்லாம் பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேற உனக்காக சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல ஃபைட் பண்ணல, நாளைக்கு எனக்கு வேலைக்கே உழ வைக்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்க. ஹீரோ வந்து அடுத்த நாள் காலையில எஸ்பி கூப்பிட்டு இருக்காரு. எஸ்பி வந்துட்டு ஒரு கேஸ் விசாரிச்சுதாராம். விசாரிச்சதுல நான் வந்துட்டு சரியா ஒன்னும் விசாரிக்கல சொல்லிட்டு என்ன வந்துட்டு வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. நீ வந்துட்டு நேத்து ஃபைட் பண்ணதால உனக்கு வந்துட்டு சஸ்பெண்ட் ஆர்டர்லாம் கொடுக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா டெல்லியில இருந்து ஒருத்தர் உன்னை ரொம்ப ஃபாலோ பண்ணி இருக்கிறாரு போல இருக்கு கமிஷனர். நீ வந்துட்டு எதையுமே வந்துட்டு கரெக்டா விசாரிப்ப போக வரும்னு சொல்லிட்டு ஒரு கொலை கேஸ் ஒன்று நடந்திருக்குது. அந்த கொலை கேஸை நீ தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஃபைல் எல்லாம் கூட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. இது என்ன கேஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நடந்தது இல்லையா, 2 பிளாஸ்ட் கார் வந்துட்டு வெடிச்சது இல்லைங்களா, அந்த கேஸ் தான் இப்ப நம்ம ஹீரோ எடுத்திருக்காரு. சோ அந்த கேஸோட எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறாங்க. அப்போ வந்துட்டு டிரைவர் வந்துட்டு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா,
நாங்க இந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு தான் வந்துட்டு கிராஸ் ஆச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ரிமோட் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அமுக்கின உடனே 2 காருமே வெடிச்சிருச்சு. இதுதான் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நபர் சொல்லியிருக்காரு. இப்ப அவருமே உயிரோடு இல்ல. சோ இதை பத்தி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா, உனக்கு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி தெரியுதான்னு கேட்டா, இதுல நான் சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது, அந்த பாலாவை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவர் வந்துட்டு பிரஸ்ல தான் வேலை பார்க்கறாரு. அதனால அந்த பாலா வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வந்துட்டு சாதாரண ஆள்லாம் கிடையாது, பொண்ணுங்களை ஒருத்தையும் விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் அவன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து போனா இல்லையா, அந்த பொண்ணோட பேரு தக்ஷா. அவளுக்கு வயசு வந்துட்டு 21 வயசு. சோ என்ன காரணம், எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கூட மத்தபடி கிடைக்கல. இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ அந்த இறந்து போச்சு இல்லையா அந்த கார்ல அந்த தக்ஷா, அந்த பொண்ணோட அம்மாவை போயிட்டு பாக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு வயசு எல்லாம் 21 தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு யாராவது எதிரிங்க இருக்கிறாங்களா, குறிப்பா அந்த பாலாவால ஏதாவது ஆச்சான்னு சொல்லி கேட்டா, பாலான்றவர் யாருன்னே தெரியாது, அவரை வந்துட்டு இவையா கொலை பண்ணா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்க பொண்ணுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த அம்மாக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. 2மே பெண் குழந்தைங்க தான். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. இதனால வந்துட்டு தான் சின்ன பொண்ணு வந்துட்டு பெருசா பாத்துக்க முடியாம இருக்கிறதால இவங்க வந்துட்டு ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ண இடத்துல ஐசக் சொல்லிட்டு ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிருக்காங்க, செகண்ட் மேரேஜா. அப்படி அவர் தான் குடும்பத்தை பாத்துக்கோர சொல்லி இந்த அம்மா ரொம்ப நம்பி இருக்காங்க. ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான்னா, முத பொண்ணு இருக்கு இல்லையா மூத்த பொண்ணு, அந்த பொண்ணை 2வது சின்ன பொண்ணு கண்ணு முன்னாடி ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான். சோ இதனால வந்துட்டு தான் இந்த 2வது பொண்ணு அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஐசக்க பழி வாங்குறதுக்காக ஏகப்பட்ட வாட்டி அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து அவனை வீட்டிலேயே சேர்க்கல. இதனால வந்துட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. சோ இந்த ஒரு காரணத்தால பல தடவை அவன் மேல வந்துட்டு இவ கோவமா இருந்தா, ஒருவேளை கொலை பண்ணிருந்தா கூட அந்த ஐசக்க தான் கொலை பண்ணிருக்கணும். ஆனா இவ சம்மந்தமே இல்லாம ஏன் பாலாவை போயிட்டு கொலை பண்ணானே எங்களுக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு மாதிரி பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்கிற ரூம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போறாரு. ரூம் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு, ஒன்னும் பெருசா எதுவும் கிடைக்கல. அப்போ வந்துட்டு ஒரு சிஸ்டம் ஒன்னு இருக்கு, அந்த சிஸ்டத்துல ஆன் பண்ணி சர்ச் ஹிஸ்டரியில போயிட்டு பாக்குறாரு. அதுல வந்துட்டு ஏகப்பட்ட பாம்ஸ், வெடி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாக்குறாங்க. சோ அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. சோ அப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது வந்துட்டு வெடிக்கிற சத்தம் அப்பப்ப கேட்டுட்டே இருக்குது. இது சத்தம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கேட்டான். இவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு ஒரு குவாரி ஒன்னு இருக்குதாம். சோ அந்த குவாரியில தான் வந்துட்டு சத்தம் கேக்குதுன்னு சொல்லும்போது, அந்த குவாரியில வேலை பாக்குறவங்க ஏதாவது உங்க பொண்ணுக்கு சொந்தக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா சொல்லி கேட்டான். எஸ், வேலை பாக்குற ஒரு வேலைக்காரியோட ஹஸ்பண்ட் அந்த குவாரியில வேலை பாக்குறாருன்னு சொல்றாங்க. சோ அவர்கிட்ட போயிட்டு விசாரிச்சா போலீஸை கண்டா அடுத்த நிமிஷம் அவர் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரை ஒரு வழியா நம்ம ஹீரோ பிடிச்சு, எதுக்குடா ஓடுற, அந்த பொண்ணுக்கு உனக்கு என்னடா தொடர்புன்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவனை அட்டாக் பண்றதுக்கு, நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு நிறைய பேர் வராங்க. துப்பாக்கி வச்சு மரணதுக்கு அப்புறம் தான் அவனுங்க ஓடுறானுங்க. தூக்கி கஸ்டடியில வச்சு நம்ம ஹீரோ அடிச்சு உண்மையை விசாரிக்கும் போதுதான் அவர் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. அந்த ஆள் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்திருக்கா. வந்து ஒரு உதவி கேட்டிருக்க. இந்த பொண்ணு என்னன்னா, எனக்கு வந்துட்டு பாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதெல்லாம் வந்துட்டு வெடி மருந்துலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு வந்துட்டு பணத்தெல்லாம் நிறைய கொடுத்துருக்கா. சோ பணம் கொடுத்ததால அந்த நபரும் வந்து ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு வந்துட்டு பாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப கோவமா வந்துட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போனாங்க. சோ இந்த வெடி மருந்துலாம் இருக்குமா, பார்த்து பொறுமையா போன்னு சொல்றதுக்குள்ள அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அன்னைக்கு நான் கடைசியா பார்த்தேன், மத்தபடி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப போலீஸ்காரங்களுக்கு ஒன்னும் பெருசா எவிடன்ஸ் கிடைக்கல இல்லையா. அந்த பாலாவை பத்தி விசாரிக்க சொன்னதுல விசாரிச்சது அசிஸ்டன்ட் போலீஸ் ஒன்னு சொல்றாரு. இந்த பாலா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 3 பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணிருக்காரு. ரேப் பண்ணதுல ஒரு 2 பொண்ணுக்கு காரு, பங்களா, வசதிகள், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அப்படியே செட்டில் பண்ணிருக்காரு. ஆனா அதுல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறார், அவ பேரு ஹாஸ்லி. சோ அவ வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, இவரை வந்துட்டு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறா. ஆனா கடைசியில வந்துட்டு அவளுக்கு என்ன முத்திரை கொடுத்திருக்காங்கன்னா, இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூட், வந்துட்டு ஒரு மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை படுத்தி அந்த பொண்ணு அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. சோ இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சர்ச்சில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்ல, இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ போறாரு. அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இறந்து போன பொண்ணோட போட்டோ காமிக்க, அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது, பயப்பட ஆரம்பிச்சிட்டா, ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டா. என்ன காரணம்னே தெரியல. அங்கிருந்து அந்த பொண்ணை வந்துட்டு சிஸ்டர் தான் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு சொல்றாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு என்னன்னு தெரியல சார், அவ வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த ரேப்புக்கு அப்புறம் அவ வந்துட்டு மனநிலைமை கொஞ்சம் சரியில்லை, அதனாலதான் அவ இந்த மாதிரி பண்ணிக்கிறா சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட அந்த சிஸ்டர் சொல்ல, அதுக்கு அடுத்தது ஹீரோவும் ஃப்ரெண்டுக்கார கார்ல நைட் டைம்ல போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த கேஸ்ல வந்துட்டு எந்த ஒரு க்ளூமே கிடைக்கல. உனக்கு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருக்குதான்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க 2வது அப்பா வந்துட்டு கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு கோவமே அவர் மேலதான். அப்படி இருக்கும்போது அவ போய் பாலாவை கொலை பண்ணது சம்திங் ராங் தான். எதுக்கு நீ இறந்து போன பொண்ணோட 2வது அப்பா கிட்ட போயிட்டு விசாரிடா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு அடுத்த நாள் காலையில போறாங்க. ஃப்ரெண்டுக்காரனே கூட்டிட்டு தான் போறாங்க. அங்க போயிட்டு விசாரிக்கும் போது, சார் அந்த பொண்ணு சரியான பைத்தியம் சார், நான் அவளை ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏதோ ஒரு குற்றவாளிச்சலாம் அந்த முத பொண்ணு அப்படி தப்பா நடந்துகிட்டேன்றதுக்காக என்ன வந்துட்டு ஒரு தடவை கல்லு தூக்கி போட்டு கொலை பண்ணி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு இவரை கொலை பண்ணுங்கிறதாக அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணிருக்கிறா. ஜஸ்ட் மிஸ்ல இந்த நபர் தப்பிச்சிருக்காரு.
அன்னைக்கு அவளை பிடிச்சி கதையை முடிக்கலான்னு பார்த்தா அவ தப்பிச்சு ஓட்டா சார். அதுல இருந்து இது வரைக்கும் என் கண்ணிலே சிக்கல. பைபிள்ல இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டதுல எனக்கே பயங்கர ஷாக்கு. அவ வந்துட்டு ஒரு மாதிரி மென்டல் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற வந்துட்டு ஐசக் பேசிட்டு இருக்க. இவன்ட்ட வந்துட்டு பணம்லாம் இருக்குது, நிறைய கொடுத்துதான் ஏதோ ஒரு வக்கீல வச்சுட்டு இந்த கேஸை ஒண்ணுமில்லாத பண்ணிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வரும்போது அங்க வந்துட்டு ஒருத்தர் ஒரு அக்காவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரன்னு பார்க்க, ஃப்ரெண்டுக்காரா அங்க போறாங்களா அவங்க யாருன்னு தெரியுதாடா அப்படின்னு சொல்லி கேட்க, யாரடா அப்பாவும் பொண்ணு தான் போவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அப்படியே தெரியுதுன்னு கேட்க, ஆமாண்டா இதுல என்னடா தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போலீஸ் மூலம் நல்லா வேலை பார்க்குது, எத்தனை தடவை உங்க ஆளுங்கெல்லாம் கை வச்சிருப்பானுங்க தெரியுமா, அவர் வந்துட்டு ஏரியா மாமாடா, சில கனெக்ஷன்லாம் அவர் தான் கொடுப்பாரு, உங்க டிபார்ட்மெண்ட்ல கூட நிறைய பேருக்கு அவர் சர்வீஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் நக்கலா சிரிச்சிட்டு போக, அங்க இருந்து அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு ஹீரோக்கு போனை போடுறாரு. போன் போட்டு நீ எங்க இருந்தாலும் சரி உடனே கிளம்பி வாடா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா விஷயம் சொல்லி கேட்டா, நேர்ல வா ஒரு பயங்கரமான விஷயம் சொல்றாரு. அடிச்சு பிடிச்சிட்டு நேர்ல போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க 2 கொலை நடந்திருக்குது. ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுல வந்துட்டு ஒருத்தவங்க ஹோட்டல் மேனேஜரும் 2 பேருமே வந்துட்டு மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டதா சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்றாங்க. ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு விசாரிக்கிறான். நான் எதிர்த்தே வந்த இந்த மாதிரி கொலை நடந்திருக்கு சொன்னாங்க. பிரஸுக்கு கால் வந்ததால நான் இங்க விசாரிக்கிறதாக வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க வந்து நின்னுட்டு இருக்க. அந்த 2வது நபர் யாருன்னு சொல்லி கேட்டா, இந்த நபரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்க்குற இடத்துல இது சம்பந்தப்பட்டமா ஏதோ ஒரு விஷயத்தை நான் எழுதியிருக்கேன், ஆனா எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. என்னோட பிரஸ் மீடியால இருந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, வந்தவனே பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு யார் என்ன ஏது அப்படின்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவரோட பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு போய் பார்த்துட்டு தான் ஐடென்டிஃபை பண்றாரு. இது யார் அப்படின்னா ஒரு நடிகை ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதாவது இப்ப இறந்து போயிருக்காரு இல்லையா, இவருக்கு வந்துட்டு 2 பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு நடிக்கிறதுக்காக போயிருக்குது. அந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு மீடியால என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட நடிப்புக்கு காரணமே வந்துட்டு என் அப்பா தான், இப்ப என் நடிப்பு அழிவுக்கு காரணமே என் அப்பா தான், என் அப்பா வந்துட்டு தப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. சோ அதுக்கப்புறம் இவரோட போஸ்டர் எல்லாம் போட்டுதான் இவங்க தான் எழுதி இருக்காங்க. சோ இறந்து போன நபர் வந்துட்டு ஒரு நடிகையோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த மொட்டை மாடியில இருந்து விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அங்க இடத்துல போயிட்டு பாக்குறாங்க. பார்க்கும்போது விழும்போது ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தான் அந்த கொலையை நேர்ல பாத்துருக்காராம். சோ அவர் எதுக்காகனா அங்க தம் அடிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்ல 2 பேரும் மாறி மாறி ஃபைட் அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம் எதுக்காக அப்படின்னு சொல்லி தெரியல. இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி பழக்கமானவங்களா சொல்லி கேட்டா அதுலயும் வந்துட்டு பழக்கமானவங்க கிடையாது, புதுசா தான் சந்திச்சுக்கிறாங்க. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மாடியில இருந்து 2 பேரும் ஸ்லிப் ஆகி அப்படியே கம்பி பிடிச்சி தொங்கிட்டு இருக்க. என்ன விட்டுறாதன்னு சொல்லி ஹோட்டல் மேனேஜர் சொல்றாரு. ஆனா இந்த புதுசா வந்த நபர் அந்த நடிகையோட அப்பா என்ன பண்றாருன்னா கையை விட்டாரு. விடும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே போறாரு. கீழே போயிட்டு பொத்துன்னு விடுது. 2 பேர் இறந்து போயிருக்காங்க. சோ இப்படிதான் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க நைட் டைம்ல மீட்டிங்ல எஸ்பி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வித்தியாசமா இருக்கு இந்த கொலைகள் எல்லாம் அப்படி சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்க. முன்னாடி வந்துட்டு ஒரு கொலை நடந்தது. அந்த 2 கொலையுமே வந்துட்டு 2 காருமே வெடிச்சு செத்தாங்க. அவங்க 2 பேருக்குமே இதுக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது. ஆனா அவங்க ஏன் இறந்து போறாங்கன்னு தெரியல. 2வது தடவை இப்ப இதே மாதிரி நடந்திருக்குது. இவங்க 2 பேருமே வந்துட்டு இறந்து போற நபர்கள் 2 பேருமே சேமா இறந்து போற அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள கன்ஃபியூஷன் ஆகுது. அப்படின்னா முதல் கொலையுமே இப்ப 2வது நடந்த கொலையுமே சேம் பேட்டர்ன்ல இருக்குது. எனக்கு ரொம்ப இது பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன விசாரிக்கிறாரு அப்படின்னா, இப்ப இறந்து போனார் இல்லையா அந்த நடிகையோட அப்பா, சோ அவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள பத்தி விசாரிக்கும் போது அவர் வந்துட்டு ஒரு டாக்ஸி டிரைவர். அவங்களோட ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமா அப்படியே ஹாப்பியா தான் போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களோட மனைவியோட தம்பி இருக்காங்க. சோ இந்த பசங்களுக்கு மாமா, அவர் தாய் மாமா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மூத்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, போட்டோ எடுக்கும் போதெல்லாம் அவளை பார்க்கும்போது ஒரு நடிகை பார்க்குற மாதிரி இருக்கு, எனக்கு சினிமால தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, அவளை பேசாம நடிக்க வச்சா நம்மளோட குடும்பம் கொஞ்சம் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா காரர்லாம் போயிட்டு அவங்க பொண்டாட்டி பேசிருக்காங்க. பேசினதுல வந்துட்டு பொண்ணுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காங்க. அதனால வந்துட்டு நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாங்க. நாளடைவுல வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விளம்பரத்துல நடிக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஒரு நல்ல கிளாமர் அளவுக்கு நடிக்க ஆரம்பிச்சதால குங்குமம் விகடன் இந்த மாதிரி எல்லாம் புக் எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புக்ல வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சிகரமா எழுதுறாங்க, தப்பாவே எழுதுறாங்க. இதனால வந்துட்டு அப்பாக்காரருக்கு கொஞ்சம் இது சுத்தமா பிடிக்கல. நிறைய தடவை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு மாமாக்காரரும் அம்மாக்காரங்களும் சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் முடியாது, பொண்ணு வந்துட்டு இப்பதான் நல்லா வளர்ச்சியில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்திருக்காங்க. ஒரு நாள் வந்துட்டு வீட்டுல கூட்டு வந்து சரக்குல அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பயுமே வந்துட்டு அப்பாக்காரருக்கு பயங்கர கோபம். அதுல வந்துட்டு ஒரு பையன் இவரோட 2வது பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு நீ கூட அழகா தான் இருக்க, நீ கூட சினிமாக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டச் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அந்த பொண்ணு அப்பான்னா ரொம்ப உயிர், அப்பா என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட கை வைக்கிறான்னு சொல்லிட்டு இந்த அப்பாக்காரருக்கு பயங்கர கோபம். அவனை போட்டு அடின்னு அடிக்க இவங்களெல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டு இனிமே நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, நான் அப்பா கூட தான் இருப்பேன், அப்பா தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, நீ அவரு கூட கடந்து சாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சின்ன பொண்ணு இருக்காலே ஸ்கூல் போகும்போது அவங்க அம்மா வந்துட்டு நீ அப்பா கூட இருக்க கூடாது, எங்க கூட தான் இருக்குன்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டு போயிருக்காங்களாம். சோ இதுக்கு
இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு தலைகீழ மாறிடுச்சு. சோ அவர் ரொம்ப தனிமையை நேசிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த நடிகைக்கு ஒண்ணு பெருசா வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு மீடியாவை சந்திச்சு இந்த மாதிரி என்னோட அப்பா வந்துட்டு ஒரு தப்பானவர், என்னோட வாழ்க்கையில வந்துட்டு நிறைய சர்க்கத்தை ஏற்படுத்தி விட்டாருன்னு சொல்லிட்டு தப்பா பேச ஆரம்பிக்க இதனால ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப பீக்ல போயிருக்காங்க. சோ இதுதான் நடந்திருக்குது. இப்ப ஹீரோவோட அடுத்த விசாரணை அந்த டாக்ஸி டிரைவர்களோட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன நபர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், குடும்பத்துக்காக நிறைய பாடுபட்டாரு. ஆனா அந்த சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த சின்ன பொண்ணை நடிக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்றாங்க வீட்டுல சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்பப்ப அப்பாக்கு லெட்டர் எல்லாம் போடுவாங்களாம். சோ அதை படிச்சதுக்கு அப்புறம் ஒரு வக்கீல்ட்ட எல்லாம் சொல்லி கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா அந்த கேஸ்ல வந்துட்டு ஒன்னும் பெருசா மாற்றம் எல்லாம் கிடைக்கல. இப்ப என்ன பண்றாருன்னா அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அதனால நம்ம ஹீரோ அடுத்த விசாரணை திரும்பவும் அங்க போறாங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. உங்க சின்ன பொண்ணு எங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் வந்துட்டு நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, அவங்கள ஏன் டார்ச்சர் பண்ண கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இப்போ ஸ்கூல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாமாக்காரர் கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எங்க குடும்பம், எங்க ஃபேமிலி மேட்டர், உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த கொலைக்கான காரணமே நீயா தான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிடிச்சி சட்டையெல்லாம் பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து கார்ல போயிட்டே இருக்கிறாரு. இந்த சீன்ல அந்த சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. சோ நம்ம ஹீரோ கிட்ட இவங்க போய் சொல்லி இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அடுத்த ஒரு கால் வருது. அடுத்த ஒரு பயங்கரமான ஷாக்கிங் நியூஸ், இன்னும் 2 கொலை நடந்துருச்சாம். என்னடா இது, அடுத்தடுத்து கொலை நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா இன்னும் 2 பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்குது. என்னன்னா அந்த ஐசக்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிச்சு பாருங்க, அந்த நபர் இங்க இறந்து போய் கிடக்குறாங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தா இன்னொரு பொண்ணு இறந்து போய் கிடக்குறான். இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அந்த சர்ச்சில் ஒரு பொண்ணு இருந்தது பாருங்க, ஆஷ்னின்னு சொல்லி பிராஸ்டியூட் பட்டாளத்தெல்லாம் கட்டினானு பாருங்க, அந்த பொண்ணு இங்க இறந்து கிடக்குறா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மண்டே பிச்சுட்டு திரியிறாரு. இங்க அப்படியே இன்டர்வல் காமிக்கிறாங்க. அடுத்தது இந்த கேஸை பத்தி தான் பயங்கரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இறந்து போன இடத்துல ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த ஆஷ்னி இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு ஃபாரன்சிக்லாம் செக் பண்ணி இருக்காங்க. இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு எந்த ஒரு ரேப் அட்டம்ப்டோ எதுவுமே இப்போதைக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி இருக்காங்க. வேற என்னடா இறக்கிறதுக்கு காரணம் சொல்லி பார்க்கும்போது அங்க வந்துட்டு டேபிள்ல ஒரு லிப்டிக் இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு சந்தேகப்பட்டு அந்த லிப்டிக்கை எடுத்துட்டு போயிட்டு ஃபாரன்சிக்ல கொடுத்து இது செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கத்துல அதெல்லாம் பயங்கரமா விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்க அங்க வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன் அவனை கூப்பிட்டு போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது இந்த பொண்ணு எப்படி வந்துச்சு, யாரு கூப்பிட்டு வந்தான்னு சொல்லி கேட்கும்போது புரோக்கர் ஒருத்தர் தான் பாருங்க, ஒரு மாமாக்காரர், அவர் தான் வந்துட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்ததா சொல்லி இருக்காங்க. சோ அவனை இப்ப அடிச்சு தூக்கி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவன் வந்துட்டு எல்லா உண்மைகளையும் சொல்றான். இவனோட வேலை என்ன அப்படின்னா வறுமையில பின்தங்கிய பெண்கள், இந்த மாதிரி ரேப்பு, இந்த மாதிரியான விஷயத்தால பாதிக்கப்பட்ட பெண்கள்கிட்ட வந்துட்டு இவர் என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி வாழ்க்கையில கஷ்டம் எல்லாம் படாதீங்க, நான் சொல்ற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி பெண்களோட மனசை கவர்ந்து கலைச்சு இந்த மாதிரியான ப்ராஸ்டியூட் வேலைக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறது. சோ அப்படிதான் வந்துட்டு இவர் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பல தடவை வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு முடியாது, தப்பானவங்க கூட நான் அந்த மாதிரி பொழப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை சொல்லியிருக்குது. ஆனா கடைசியா தான் ஐசக் வந்துட்டு உன்னை கூப்பிடுறாரு, அவர் உன்னை ரொம்ப ரேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐசக்ங்கிற பேரை கேட்டோன்னு இந்த பொண்ணு ஓகே சொல்லியிருக்கிறான். என்ன காரணம் என்ன ஏது ஒண்ணுமே புரியல நமக்கே. அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணு கிளம்பி வந்திருக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு வரேன், நீ கிளம்பி போ காலைல வா அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. கொலை நடந்துச்சுன்னு சொன்ன எனக்கு பயம் வந்துருச்சு, அதனாலதான் நான் தப்பிச்சு போயிட்டேன் சார்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்றாங்க. இப்ப இன்னொரு சீன்ல அப்படியே நமக்கு காமிக்கும் இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒட்டுமொத்த பேருமே வச்சிருக்காரு. இப்ப வந்துட்டு ஹோட்டல்ல இறந்து போனாங்களே அந்த 2 போட்டோவை காமிக்கிறாங்க. இந்த கொலை இதுக்கு முன்னாடி வந்துட்டு மாடியில இருந்து விழுந்தாங்க இல்லையா, அந்த கொலை அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நடந்தது இல்லையா 2 கார் விபத்து, அந்த கொலை இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருக்கவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அது எப்படிப்பா எல்லாமே வந்துட்டு சேம் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி கொலை அப்படின்னு சொல்றேன்னு சொல்லி கேட்டா இங்க போறவங்க கொலை பண்ண போறவங்க அவங்களுமே வந்துட்டு இறந்தாலும் பரவாயில்ல, ஆனா பழி வாங்கிய தீர்வுங்கிற அளவுக்கு கோவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணு இறந்து போச்சு இல்லையா, இந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணமே வந்துட்டு அங்க இருந்த லிப்டிக் தானா எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு ப்ராஸ்டியூட் வேலைக்காக இப்ப வந்துட்டாங்க. லிப்டிக்ல முழுக்க வந்துட்டு லிப்டிக் போட்டுட்டு அந்த நபர் வந்துட்டு கிஸ் பண்ணும்போது அது மூலமா பாய்சன் தடவி இருக்கு. இந்த லிப்டிக் மூலமாவே அந்த பாய்சனால தான் 2 பேருமே இறந்து போயிருக்காங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற போலீஸ்காரங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. யோ நீ என்னையா சினிமா படத்துல வர மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க சினிமா படம் மாதிரி இல்ல சார், இதனால யோசிச்சு பாருங்க ஃபாரன்சிக்ல விசாரிச்சதுல இந்த 2 பேரோட உடம்புலயுமே வந்துட்டு விஷங்கள் வந்துட்டு பரவி இருக்குதாம். சோ அதுக்கான காரணம் அந்த லிப்டிக்ல இருந்தது தானா. லிப்டிக்ல வந்துட்டு செக் பண்ணும்போது இந்த 2 டெட் பாடியில இருந்த விஷமும் லிப்டிக்ல இருக்கக்கூடிய விஷமும் சேம் கண்டென்ட்ல இருந்திருக்குது. சோ இதுதான் இவங்களோட இறப்புக்கு காரணம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளோட ஒத்து வச்சு காமிக்கிறாங்க. நமக்கு இங்க வந்துட்டு ஒரு சீனை வந்துட்டு நமக்கு காமிக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த கொலைகள் இப்ப 6 பேர் இறந்து போயிருக்காங்க இல்லையா, இந்த 6 பேருக்கு இருக்கிறான எதிரிகள்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தாக்கா ஒவ்வொருத்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க சம்பந்தப்பட்ட எதிரிகளால சாவல,
சம்பந்தமே இல்லாத எதிரிகளால செத்துருக்காங்க. அப்படின்னா இப்ப இருக்கிறதுல கடைசியா வந்துட்டு இறந்து போனது அந்த நடிகையோட அப்பா. அவருக்கு யார் மேல அதிகமான கோபம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மாமாக்காரர் தான். சோ தாய் மாமனால தான் வந்துட்டு அந்த குடும்பமே இப்ப நாசமா போச்சு. சோ அவரை கொலை பண்ணி இருக்கணும். ஆனா கண்டிப்பா வந்துட்டு அவங்க அம்மாவோ இல்ல அவரோ அதுக்கு பின்னாடி யாராவது இருந்தாங்களோ அவங்களும் அடுத்தது கொலை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாமே அவங்களால பாதிக்கப்பட்டவங்களும் இறந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களால பாதிக்கப்படாதவங்க வந்து இவங்களை கொலை பண்ணி இறந்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஹோட்டலோட எம்டி இருந்தார் இல்லையா, சோ அவரோட இறப்புக்கு காரணம் அவருக்கான எதிரிகள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களால தான் அடுத்த கொலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. குறிப்பா வந்துட்டு இந்த நடிகையோட அப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு யார் மேல கோபம் இருக்கிறதுக்கான வாய்ப்புனாக்கா அந்த மாமாக்காரர் தான். சோ அவங்களோட மச்சான் மேல கோபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு தான் வந்துட்டு தான் பொண்ணு சினிமால நுழைச்சிட்டாரு. அதனால இவரோட குடும்பம் சின்ன பண்ணமா ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது இறக்க போறது அவரா இருக்கணும், இல்ல அவங்க மனைவியா இருக்கணும், இல்ல அந்த ஹோட்டல் ஓனர் இருந்தார் இல்லையா அவருக்கு எதிரி யாருங்கன்னு கண்டுபிடிக்கணும். சோ அவங்களாலதான் இவங்களுக்கு பாதிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டு பயங்கரமா விசாரிச்சுட்டு இருக்காரு. அடுத்த விசாரணை எங்க போகுதுன்னா அந்த சின்ன பொண்ணு ஒருத்தி இருந்தா இல்லையா சினிமால நடிக்க சொல்லி வற்புறுத்தினாங்க இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நம்ம போலீஸ்காரர் விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு இதை பாருமா, உனக்கு என்ன தெரிஞ்சாலும் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்க கிட்ட சொல்லு, நாங்க உங்களை பாத்துக்கிறோம் சொல்லும்போது அந்த பொண்ணு வந்துட்டு நடந்த விஷயத்துல ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அப்பாக்காரர் இருந்தார் இல்லையா அவர் வந்துட்டு தான் சின்ன பொண்ணு வந்துட்டு என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல வந்துட்டு காசெல்லாம் கொடுத்து கூட்டு வந்திருக்காரு. ஆனா அந்த வக்கீலுக்குமே அவங்க மாமாக்காரர் காசு கொடுத்து நீ எனக்கு சாதகமா தான் பேசணும்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு ரவுடிக்கு பசங்களை வச்சு இந்த அப்பாக்காரர் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு எவ்வளவோ கதறி இருக்கிறான். ஆனா தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டாங்க. இந்த பக்கத்துல இந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு அழுது இருக்கிறான். இதுதான் சார் நடந்துச்சு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க உங்க மாமா இப்ப எங்கம்மா அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா போலீஸ்காரர் விசாரிச்சதுல வந்துட்டு என்னன்னா இறந்து போன அந்த அப்பாக்காரர் அடிச்சது இவர் தான். சோ அப்படின்னா இவர் மேல ஏதோ ஒரு எதிரிங்க தாக்குதல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவரை வந்துட்டு இப்ப சேவ் பண்ணணும். சோ அவர் எங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா டிரைவர் தான் ஒருத்தர் கூட்டு போயிருக்காங்களா. எந்த இடம் சொல்லி கேட்டா தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப அந்த டிரைவர் நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சதுல டிரைவர் மட்டும் தான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. அதுவும் பயங்கரமான சரக்குல இருக்காரு. அவர்கிட்ட கேட்டா இந்த மாதிரி நாங்க ஒரு லேண்ட் வாங்குறதுக்காக ஒரு பிளான் பண்ணிருந்தோம், அந்த லேண்ட் வாங்குறதுக்காக புரோக்கர் வந்துட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியா போயிட்டாங்க. நான் அந்த பக்கம் கிளம்பி வந்துட்டு சொல்றாங்க. ஆனா ஃபேமிலியில விசாரிச்சதுக்கு வெளியே தான் போயிருக்காங்க. லேண்ட் வாங்கின விஷயமே தெரியல. இப்பதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடைக்குது. என்னன்னா இந்த மாமாக்கார் வந்துட்டு இந்த பொண்ணு சினிமால தள்ளி அது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு இவங்களுக்கு தனியா ஒரு சொத்தை சேர்த்திருக்கிறாரு. சோ இந்த விஷயம் இந்த ஃபேமிலிக்கே தெரியாது. இப்படி தான் குடும்பத்தை நாசம் பண்ணி அவனை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த அம்மாக்காரங்களுக்கு புரியுது. இதனால தான் ஹஸ்பண்டுமே நான் இறந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க. இப்ப அதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த புரோக்கர் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. சோ அந்த புரோக்கரோட பேரு சேது அப்படிங்கிற மட்டும் தான் தெரியுது. சேது யாருன்னு ஊருக்குள்ள விசாரிக்கும் போது அங்க வந்துட்டு ஒரு நபர் வராங்க. இவர் வந்துட்டு ஒரு புரோக்கர் தான். சோ இப்ப சேது வந்துட்டு இங்க தான் போயிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சேதுவோட போட்டோவை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. சேதுவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கானாம். அது என்ன காரணம் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி விசாரிக்கும் போது ஒரு ஹோட்டல் ஓனர் வந்துட்டு இறந்து போனார் இல்லையா அவரும் இவரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பிசினஸ்ல வந்துட்டு ஹோட்டல் ஓனர் ஏமாத்திட்டாரு. ஏமாத்தினது மட்டும் இல்லாம சேதுவோட தங்கச்சியை லவ் பண்ணி கர்ப்பமாக்கி ஏமாத்தினதால அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துருச்சு. சோ இதனால வந்துட்டு நம்ம ஆளு சேது போயிட்டு அந்த ஹோட்டல் ஓனரை கொலை பண்ணலாம் சொல்லி பல தடவை அட்டெம்ப்ட் பண்ணிருக்காரு. ஆனா வந்துட்டு அவர் வந்துட்டு கேஸை கொடுத்து இவரை தூக்கி 4 வருஷம் உள்ள வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இப்பதான் வந்துட்டு சேது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியே வந்திருக்கானா. சோ இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆகுது. அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த கொலை மாதிரி இப்போ வந்துட்டு அந்த மாமாக்காரர் அவன் கண்டிப்பா கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சேது எங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர்லாம் ட்ராக் பண்ணி இப்போ ஒரு வழியா அந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சு போறாங்க. அவன் வந்துட்டு இன்னொரு சீன்ல நமக்கு காமிக்கிறாங்க. சேது வந்துட்டு அந்த மாமாக்காரன் ஜீப்ல போயிட்டு இருக்க லேண்ட் வாங்குறதாக பிஸியா ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையா போயா வண்டி கிண்டி ஏதாவது உருகிட்டு போற ஏதாவது பள்ளத்துல தான் அப்புறம் நம்ம கடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்பவே பள்ளத்துல வரும்னு சொல்லிட்டு வண்டி இடிக்கிற மாதிரி போக இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்க. ஒரு கட்டத்துல வண்டி தண்ணிக்குள்ள முழுக அந்த நபரை பிடிச்சு கொலை பண்ண சொல்லி சேது பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்க. மாமாக்காரர் தப்பிச்சு ஓடுறாரு. ஒரு கட்டத்துல அந்த வேரெல்லாம் போட்டு ஆலமர விடுதலை பிடிச்சி ஈக்குறாரு. அப்படியே தூக்குல தொங்கிட்டு நாக்கு தள்ளிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த பக்கம் வந்துட்டாரு. கார்லாம் கவுந்து கிடக்கிறத பார்த்துட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வராரு. சத்தம் கேட்டு இந்த பக்கம் திரும்பும் போது அவரு அந்த வேர்ல தொங்கிட்டு இருக்க அந்த வேரை கரெக்டா சுடுறாரு. சுட்டு அவர் கீழே விழுந்திருக்கிறாரு. ஆனா விழுந்ததுல இப்ப வந்துட்டு அந்த மாமாக்காரர் இறந்தே போயிட்டாரு. சேது வந்துட்டு அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். தப்பிச்சு ஓட பாக்குறான். ஒரு கட்டத்துல அவனும் சூசைட் பண்ணி இறக்கலாம்னு பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ அவரை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு எதுக்காக இப்படி கொலை பண்ண என்ன விஷயம் சொல்லிட்டு அவனை கஸ்டடியில எடுத்துட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை போட்டு விசாரிக்க அவன் வந்துட்டு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். ஹீரோ போட்டு பயங்கரமான அடி பின்னி எடுக்கிறாரு. அங்க இருக்கிற எஸ்பில வந்துட்டு தடுக்கிறாரு. யோ இவனை மட்டும் நீ கொலை பண்ணிட்டுனா இது வரைக்கும் நடந்ததுல எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு உண்மையை வர வைக்கிறதுக்கு அடுத்த வழி என்னன்னு பாரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதுதான் திரும்ப வந்துட்டு அவன்கிட்ட நார்மலா
பத்திலாம் விசாரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவன் பயங்கரமா சிரிக்கிறான். இது வந்துட்டு உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறான், முடிஞ்சா வந்துட்டு கண்டுபிடியா, இது வரைக்கும் நடந்த கொலைகள், இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே நாங்க ஒரு டீமா பண்ணோம். இப்போ வந்துட்டு கடைசியா ஒருத்தவன் இறந்து போக போறான். இந்த டீம்ல கடைசி ஆபரேஷன் அவனுக்கு தான். அவன் வந்துட்டு வேற யாருமே கிடையாது, நாராயணன் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல் லாயர் ஒருத்தர் இருக்கிறாராம். சோ அவரை போட்டு தள்ளுறதா எங்களோட பிளான். ஆனா அவரை போட்டு தள்ள வேண்டியது நான் கிடையாது, என்னோட டீம்ல கடைசியாலும் அவர்தான் எல்லாமே, அவர்தான் கொலை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஒன்னும் புரியாம இவ்வளவு நேரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. படம் பாக்குற உங்களுக்கு கூட அப்படிதான் தோணும்னு நினைக்கிறேன். என்னடா இது ஆரம்பத்துல இருந்து குட்டையை குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர மீன கண்ணுல காட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் பொறுமையா பார்த்துட்டே வாங்க. கடைசியில் ஒரு பயங்கரமான முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன், அது உங்களுக்கு டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட், இப்போ வந்துட்டு அந்த கிரிமினல் லாயர் இருக்கிறார் இல்லையா, அவர் யாரு, அவரை பத்திலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. விசாரிச்சதுல வந்துட்டு அவரு காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு லாயர் கிடையாது, நாய். அந்த நாய் என்ன பண்ணிருக்கானாக்கா, எப்படிப்பட்ட கேஸா இருந்தாலும் அவங்க கிட்ட போனா வந்துட்டு ஜெயிச்சிருவானாம். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான புத்தி கொண்டவன். அப்படிதான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியா வாதாடி ஜெயிச்சிருவாரு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஒரு கேஸ் வந்துட்டு ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டுச்சாம். ஒரு 19 பேர் சேர்ந்துட்டு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கர்ப்பமா ஆக்கியிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்பவே நேர்மையான பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட இவனுக்கு இப்படி தப்பா நடந்துகிட்டதால அந்த பொண்ணு கேஸ் எல்லாம் போட்டுருக்கான். ஆனா கடைசியில் வந்துட்டு அந்த பொண்ணு தான் தப்பானவ அப்படின்னு சொல்லி முத்திர கொடுத்து அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பிராஸ்டிடியூட் சொல்லி இந்த கேஸை வந்துட்டு இவர் ஜெயிச்சிருக்காரு. கடைசியில் அந்த பொண்ணு இறந்தே போயிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட நிறைய கேஸுகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கேஸ் எல்லாம் நடத்துற அந்த வக்கீல் யார் பாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ வந்துட்டு கோர்ட்ல காமிக்கிறாங்க, ஒரு பொண்ணு இருக்கிறா. இந்த பொண்ணு வந்துட்டு காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரால இந்த பொண்ணுக்கு பாலியல் ரீதியா சில தொந்தரவுகள் நடந்திருக்குது. அதனால இந்த பொண்ணு தைரியமா வந்துட்டு கேஸ் எல்லாம் கொடுக்க இப்ப இந்த கேஸை வாதாடுறதே அந்த நாராயணன்ற அந்த வக்கீல் தான் வாதாடுறாரு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா எல்லா சாட்சிகளுமே இவரை காசு கொடுத்து ரெடி பண்ணிருக்காரு. இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல கிளாஸ் எடுத்த ஒரு வாத்தியாரை கூட்டு வந்துட்டு அவர்கிட்ட சில உண்மைகளை சொல்ல வைக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு அப்பவே ஒரு தப்பான பொண்ணு, ஆம்பளைங்களை கூட மட்டும்தான் பழகி இருக்கும், நானே பல தடவை அடிச்சிருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இன்னொருத்தன் வரான், இவன் வந்துட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணவனா, இதுக்கு முன்னாடி எங்க சுத்துறாங்க சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்க இந்த பொண்ணை வந்துட்டு பயங்கரமா லவ் பண்ண நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்துட்டு ஒருத்தன் கூட வாழ்றதுக்கு பிடிக்காது, நான் லவ் பண்றது ஒன்னையா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்க கூடிய வேற ஒருத்தனா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணா கூடமே அவன் கூட குடும்பம் நடத்த மாட்டேன், இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பயங்கரமா அழுகிறான். இப்படி இந்த பொண்ணு வந்துட்டு சரியான பொண்ணே கிடையாது, இந்த பொண்ணு எல்லாரையும் ஏமாத்தக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வந்துட்டு தப்பான தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்படிதான் அந்த ப்ரொஃபசர் கிட்ட இந்த பொண்ணு பேசிருக்கா. பேசும்போது வந்துட்டு இவகிட்ட ஒரு ரொமான்டிக்கான லுக் எல்லாம் பார்த்துதான் அந்த ஆளு கொஞ்சம் விழுந்துட்டாரு. இது வந்துட்டு டெஸ்ட் எடுத்திருக்காங்களாம். அந்த மாதிரி வந்துட்டு பேசும்போது கொஞ்சம் ஆசைகளா இருக்கும்போது சில ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும் சொல்லிட்டு நிறைய டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு மெடிக்கல் ரீதியா சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸுமே வந்துட்டு கோர்ட்ல ஜெயிச்சிருக்காரு. சோ ஜெயிச்சிட்டு அப்படியே வெளியே வராரு. இதுதான் நமக்கு காமிக்க. ஹீரோ வந்துட்டு தலையெல்லாம் பிச்சுட்டு பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 19 பேரை சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்களே அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இப்படின்னு ஏகப்பட்ட விசாரணைகள் இருக்குது. இது வரைக்கும் அந்த வக்கீல் வந்துட்டு எந்தெந்த கேஸ் எல்லாம் வாதாடி இருக்கிறாரோ அந்த கேஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டீடைலா வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. வக்கீல்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பாருங்க சார், உங்களோட உயிருக்கு இப்ப ஆபத்து இருக்குது, கண்டிப்பா உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லும் போது இதை பாருங்க, எனக்கு எதிரின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இருக்காங்க, எவன் என்ன எப்ப போடுவானே தெரியாது, அவனுக்காக எல்லாம் பயந்துட்டு என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஒரு நீதிபதிக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டு ரிட்டையர்மெண்ட், அதுக்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்டுக்காரனுக்கு போன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. இந்த மாதிரி உன்னோட ஹெல்ப் தேவை, ஒரு முக்கியமான கேஸை பத்தி பேசிட்டு இருக்கோம், விசாரிச்சுட்டு இருக்கோம் சொல்லும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரர் வராரு. என்னடா விஷயம், என்னடா மேட்டர் அப்படி சொல்லி கேட்கும்போது நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவேன், அந்த விஷயத்தை கேட்டு நீ ஷாக்கிங் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னடா விஷயம் அப்படி சொல்லி கேட்கிறாரு. அப்பதாங்க இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஓபன் ஆகுது. எதுக்காக இதெல்லாம் பண்ற, ஏன்டா அந்த கொலையெல்லாம் பண்ற அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. என்னடா இது, இவரை ஏன்டா பிடிச்சி கேட்கிறாரு நமக்கு எல்லாம் தோணும். அப்பதான் வந்துட்டு 90s காலகட்டத்துல ஒரு 19 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு கர்ப்பமாயி குழந்தைலாம் பெற்றிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா அந்த கேஸ் நிக்காம அந்த பொண்ணு கடைசியில இறந்திருக்காங்க. அது வேற யாருமே இல்ல, உனக்கே நல்லா தெரியும் சொல்லும் போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன், ஆமா அது என்னோட அம்மா தான் அப்படி சொல்றாரு. இப்பதாங்க இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இப்பதான் நம்ம சசிகுமாரை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் அனாதை ஆசிரமத்துல சேர்ந்திருக்காங்க. நிறைய விஷயத்துக்கு போராடும் போது இப்படி ஒவ்வொரு இடமா தாண்டி தாண்டி வந்திருக்கிறாரு. தான் அம்மாவை இப்படி பலி கொடுத்துட்டு அந்த ஒரு பட்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு பல வருடங்கள் ஆயிடுச்சு. அப்படி வெளியே கொண்டு வந்தது ஒரு பொண்ணு. சோ அந்த பொண்ணு தான் படத்தோட ஆரம்பத்துல ஒரு பாம்பை வெடிச்சது இல்லையா, அந்த பொண்ணோட அக்காகாரி, அதை கூட ரேப் பண்ணி தான் கொலை பண்ணிருப்பானுங்க. அந்த பொண்ணு சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கூட ரொம்ப அன்பா பழகிருப்பாங்க, ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க. அம்மா பாசம்னா என்ன, அப்பா பாசம்னா என்ன, இப்படின்னு ஏகப்பட்ட பாசங்களா இருக்கு. ஒரு கட்டத்துல
பக்கத்துல திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பெருசாகி இருக்கும்போது அந்த பொண்ணோட தங்கச்சியை பார்த்திருப்பாங்க எதிர்ச்சியா. அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கும் நம்ம ஹீரோ கிட்ட. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக, குறிப்பா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற காரணமே வந்துட்டு இந்த கேஸ் கோர்ட்டு இதுல ஜெயிச்சது எல்லாமே இந்த நாராயணன் தான். அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டோட அம்மா வந்துட்டு கேஸ நிக்காததுக்கு காரணமும் இந்த நாராயணன் தான். சோ இதனால இவரு என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை எல்லாருமே கூட்டு ஒரு மாதிரி மீட்டிங்ல ஏற்படுத்திருக்காங்க. அதுல வந்து சம்பந்தப்பட்டவங்களை நீங்க டைரக்டா போய் உங்களுடைய எதிரிகளை கொல்லணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்துட்டு அது பிரச்சனையாகும், ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க போலீஸ். அதனால வந்துட்டு உனக்கு எதிரி இவங்களா, அவங்களை நீ சம்பந்தமே இல்லாத ஆளை விட்டு கொலை பண்ணாக்கா போலீஸ்காரங்களால பெருசா சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, நீங்களும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் எதிரிகளை கொல்லணும், நாம செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இவங்க பழிவாங்க துடிச்சிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட நபர் தான் எல்லாருமே தனக்கு நீதி கிடைச்சா போதும், தான் உயிர் போனாலும் பரவாயில்லங்கிற ஒவ்வொருத்தவங்களும் இனி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காங்க. கடைசியா நம்ம ஹீரோ அவங்க அம்மாக்காக இவர் பழி வாங்கணுங்கிறதுக்காக அந்த நாராயண போட்டு சொல்லணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டு போலீஸ்காரங்களா கூட்டு வந்துட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக. அப்படியே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஒரு போன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டன் அழுத்த அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பைக் வெடியுது. சோ அப்பதான் வந்துட்டு இங்க பயங்கர ட்விஸ்ட், அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாரு, ஹீரோ துரத்துறாரு. ஒரு கட்டத்துல எகிரி குதிச்சு போறாரு. ஹீரோ நினைச்சிருந்தா சுட்டுருக்கலாம், ஆனா தான் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, உயிர் ஃப்ரெண்ட் ஆயிட்டான், சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சிருக்காங்க. சோ அதனால வந்துட்டு விட்டுட்டாரு. சோ இப்ப போலீஸ்காரங்க அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு அந்த வக்கீல தான் கொலை பண்ணுவான், அவங்கள வந்துட்டு டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பயங்கரமான பொட்டேஷன்லாம் போட்டுட்டு போறாங்க. இந்த பக்கத்துல ஃப்ரெண்டுக்கார வந்துட்டு நீ இந்த ஒரு தடவை மட்டும் விட்டுரு, அவன் தான் என்னோட டார்கெட், அவனை கொலை பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் நானே சரண்டர் ஆயிரேன்னு சொல்லி ஹீரோக்கே போன் போட்டு சொல்றாரு. சிம்மெல்லாம் கழட்டி கடைச்சிட்டு அதுக்கப்புறம் போறாரு, நீ சரண்டர் ஆயிட, அவனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ சொன்னதால கேட்காம இப்ப பக்கா பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு இப்ப பிராஸ்டிடியூட் சொல்லி முத்திர குத்துனாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஏதோ பேசிட்டு இருக்கான். சோ இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப ஒரு நீதிபதிக்கு வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் டே நடக்குது. சோ அதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. சோ அந்த இடத்துல வந்துட்டு போலீஸ்காரங்க பாதுகாப்போட நிக்க அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக நம்ம வக்கீல் நாராயணன் வந்திருக்காரு. சார் நீங்க இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க, உங்களுக்கே பல பிரச்சனை இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்குன்னு சொல்லி கேட்கும்போது எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கார் எடுத்துட்டு போறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக அந்த பொண்ணு யாருக்கு போன் பண்ணிருக்கான். போன் பண்ணது யாருன்னு பார்த்தா அந்த நாராயணனுக்கு தான், இந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ அந்த போனை புடுங்கி அந்த பொண்ணையும் பிடிச்சிக்கிட்டு சார் வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அடுத்த நிமிஷம் அந்த ஆளு காலை பிடிச்சி யாரோ ஈக்கிற மாதிரி தெரியுது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்க, அங்கதான் நின்று பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்தது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சசி தான் வந்திருக்காப்ல. போட்டு அவனை அடின்னு அடிச்சு பொழந்து எடுக்கிறாரு. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ ஒரு வழியா கண்டுபிடிச்சு போக அவரை விட்டுறான்னு சொல்லிட்டு சார் இங்க தப்பிச்சு போங்கன்னு சொல்றாரு. துப்பாக்கில கையில வச்சிருக்க ஹீரோவோட துப்பாக்கி கீழே விழுகுது. ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும். இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஹீரோ ஃப்ரெண்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கான், என் அம்மாவை இப்படி பண்ணிட்டான், எத்தனை பெண்களோட வாழ்க்கையில விளையாடிட்டான், எத்தனை பேரோட வாழ்க்கையில விளையாடிட்டான், இவெல்லாம் வந்துட்டு உயிரோட இருக்க கூடாது, தயவு செஞ்சு அவனை கொன்னுறேன்டா ப்ளீஸ்டா விடுறான்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு விடுற மாதிரி தெரியல, பிடிச்சிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, எதுவா இருந்தாலும் அவனுக்கு சட்டப்படியா தண்டனை வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்க. துப்பாக்கியால சுடுற சத்தம் என்னடா சொல்லி பார்த்தா அந்த வக்கீல் தான் இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை சுட்டுருக்கான். சுடாதரா அப்படின்னு சொல்லும் போது இன்னும் 2-3 புல்லட் அப்படியே இறக்க கடைசியா வந்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு இறந்து போகும்போது ஹீரோ கண்ணை பார்த்துட்டு ஒரு மாதிரி எவனால தாண்டா இப்படி ஆச்சுன்ற மாதிரி பார்க்க, அடுத்தது வந்தது நம்ம ஹீரோக்கு கோபம், அவனை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்க. இன்னொரு குண்டால சுட அந்த டோட்டா வந்துட்டு நம்ம ஹீரோ தோள்பட்டையில அப்படியே சீண்டிட்டு போக, அதுக்கடுத்து ஓடி போய் ஒரே அவங்க அங்கிருந்து பொத்தினி கீழே விழுந்து கம்பில சொருகி இறந்து போகிறான். இப்ப கொலை பண்ணி என்ன பண்றது, இதுதானே நம்ம சசி சொன்னாரு, அப்பவே பண்ணியிருந்திருக்கலாம்ன்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இப்ப அப்படியே ஃப்ரெண்டுக்காரனை தூக்கிட்டு அப்படியே இங்க வராங்க போலீஸ்காரங்களா நிக்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்ட் என்னன்னா, நமக்கான எதிரி நாமளே கொலை பண்ண போலீஸ் கிட்ட சீக்கிரமா மாட்டிக்கும், விசாரணையில ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி யார் பழி வாங்குறதுக்காக இருக்கிறாங்க. அந்த எதிரிகள் தெரியும் போது அவங்க மூலமா விட்டு கொலை பண்ணோம் அப்படின்னாக்கா சம்பந்தமே இல்லாத ஆளு சம்பந்தமே இல்லாதவங்க ஒருத்தவங்க போய் கொலை பண்ணா எப்படி கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான் இந்த கேஸ் அப்படியே ஒவ்வொன்றா கொலைகளா நடந்திருக்கும். சோ இது எல்லாமே பாதிக்கப்பட்டது அந்த வக்கீலால. அவனை பழி தீக்கிறதுக்காக தான் ஹீரோ கூடவே இருந்து ஹெல்ப் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு போட்ட ஸ்கெட்ச். இது படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.